புனித ரமலான் மாதத்திற்கான நோன்பு சர்க்கரை நோய் மற்றும் புற்றுநோய் அபாயங்களை குறைப்பதாக கலிபோர்னியாவை சார்ந்த ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. புனித ரமலான் மாதத்திற்கான நோன்பு காலத்தில் இஸ்லாமியர்கள் நடைமுறைப்படுத்தும் உணவு அமைப்பை பற்றி ஆய்வு செய்த அமெரிக்காவின் தென் கலிபோர்னியாவை சார்ந்த ஆய்வாளர்கள் நோன்பிற்காக முஸ்லிம்களிடம் பின்பற்றப்படும் உணவு நடைமுறையில் பல பயன்கள் இருப்பதை கண்டறிந்துள்ளனர். நோன்பு காலத்தில் இப்தார் என்றும் சகர் என்றும் இருநேர உணவுகளை இஸ்லாமியர்கள் உண்ணுவதால் இந்த உணவு முறை முதுமையை தாமதப்படுத்துவதாகவும் நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய் அபாயங்களை குறைப்பதாகவும் தெற்கு கலிபோர்னியாவை சார்ந்த ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். 3 மாதங்களாக தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்ட ஆய்விற்கு பயன்படுத்தப்பட்டவர்களை இரு குழுக்களாக பிரித்தனர். ஒரு குழுவினரை சாதாரண உணவு முறையிலும் மற்றொரு குழுவினரை நோன்பின் போது பின்பற்றப்படும் உணவு அமைப்பிலும் பயன்படுத்தினர். பிறகு இரு சாராரின் ரத்த மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்த போது சாதாரண அமைப்பில் உணவு உண்டவரை விட நோன்பின் அமைப்பில் உணவு உண்டவரின் ரத்தத்தில் சர்க்கரையின் தன்மைகள் குறைந்திருந்ததாகவும் முதுமையை தள்ளி போடும் தன்மைகள் இருந்ததாகவும் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் தன்மைகள் இருந்ததாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.